வெல்கம் டு சித்தூஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நாம் மீன் புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அசைவ உணவிலேயே மீன் ரொம்ப சத்தான உணவு. ஆனாலும் ஒரு சிலருக்கு இது சாப்பிட பிடிக்காது. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. மீனில் மிளகாத்தூள் உப்புத்தூள் சேர்த்து நல்லா பிசிறி எண்ணெயில் பொரித்து எடுத்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நிறைய சேர்த்துக்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க, அப்புறம் டயட் இருக்கிறவங்கெல்லாம் மீன் புட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. மீன் புட்டு செய்கிறதுக்கு நல்ல துண்டு மீனாக பார்த்து, முள்ளில்லாத மீனாக பார்த்து வாங்கிக்கணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதித்ததும் இந்த மீன் துண்டங்களை போட்டு கல் உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வைக்கணும். ஒரு கப் வெங்காயம், 4 நறுக்கின பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் தயாராக எடுத்து வச்சுக்கணும். வேக வச்ச மீனை முள் இருக்கான்னு பார்த்து கவனமாக செக் பண்ணி உதுத்து வச்சுக்கணும். மீன் சாப்பிட்றதுக்கு சுவையாக இருந்தாலும் அதில் முள் பார்த்து கவனமாக சாப்பிடணும், இல்லைன்னா தொண்டையில் சிக்கிக்கிறதுக்கு அபாயம் இருக்குது. குழந்தைங்களுக்கு மீன் கொடுக்கும்போதும் முள் இல்லாமல் பார்த்து கவனமாக கொடுக்கணும். மீனில் நிறைய சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன சத்துலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். விட்டமின் டி, புரதச்சத்து, இரும்பு சத்து, அயோடின், சிங்க், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் இருக்கிற ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நம்மளோட வளர்ச்சிதை மாற்றம்னு சொல்கிற மெட்டபாலிசத்தை சீராக வைக்க உதவி செய்யுது. ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு தாளிக்கணும். நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா உதுத்து வச்சுருக்கிற மீன், தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். மீன் சாப்பிட்றது கண்ணுக்கு, எலும்பு வளர்ச்சிக்கெலாம் ரொம்ப நல்லது. தாய்ப்பாலை அதிகரிக்க செய்கிறதுனால பாலூட்டுற தாய்மார்கள் கண்டிப்பாக மீன் அதிகமாக சேர்த்துக்கணும். இப்போ சுவையான மீன் புட்டு தயாராகிருச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.